ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா ஒரு மட்டன் பிரியாணி சுவையில் சூப்பரான ஒரு மில் மேக்கர் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த பிரியாணி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் காய்கறிகள் எதுவும் இல்லாத நேரத்தில், நம்மளுக்கு பிரியாணி சாப்பிட்ணுன்னு தோன்ற நேரத்துலலாம் ஒரு 10 மில் மேக்கர் இருந்தால் போதும். சூப்பராக ஒரு 5 நிமிஷத்தில் நல்ல டேஸ்டியான மில் மேக்கர் பிரியாணி ரெடி பண்ணிடலாம். சாப்பிடவும் ரொம்பவே சுவையாக இருக்கும். நல்லா மட்டன் பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு டம்ளர் ஜீரக சம்பா அரிசி, இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் அரிசி இதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். இது ஊறட்டும். இந்த சைடு நம்ம மில் மேக்கர் ரெடி பண்ணிடலாம். மில் மேக்கரை சுடு தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டு, அதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் புழிஞ்சிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த மசாலாலாம் மில் மேக்கரில் நல்லா பிடிக்கும். அதனால் நான் சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இதை இந்த மாதிரி தண்ணியே இல்லாமல் சுத்தமாக நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டேன். நல்லா இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்தால் தான் மில் மேக்கரில் நல்லா மசாலா இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அதுக்கு நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டேன். கூடவே ஒரு 2 ஸ்பூன் சமையலுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய், நான் கொஞ்சமாக கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காயட்டும். இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு ஸ்டார் பூ, ஒரு பிரியாணி இலையை 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது பொரியட்டும். இந்த சைடு நம்ம வெங்காயம் தக்காளிலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். இப்போ இங்கே எல்லாமே ஸ்பைசஸ் எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயத்தை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் பாருங்கள், இந்த மாதிரி நீல வாக்கில் நல்லா நைஸாக கட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. இந்த வெங்காயம் நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் நல்லா வெங்காயம் எந்த அளவு வதங்குதோ அந்த அளவு பிரியாணியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா இந்த அளவு வதங்கி வந்த பிறகு ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற மாதிரி ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு 2 மிளகா கீறி வச்சுருந்தேன்னா அதையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி இதை சேர்த்துட்டு தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா தக்காளியை தொக்கா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே அந்த வெங்காயம் தக்காளியே தெரியாத மாதிரி நல்லா பேஸ்ட்டாக வதங்கணும். அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவு நல்லா பேஸ்ட்டாக வதங்கி வரணும். நம்ம உப்பு சேர்த்து வதக்குனா சீக்கிரமாக வதங்கிடும் தக்காளி. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த தூள் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும், அதனால் நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இருக்கிற தூள் காரம் அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலா பொருட்களோட பச்சை வாசனை போகிற மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பெருசாக எந்த மசாலாவுமே சேர்க்கலை, வெறும் தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு மட்டும்தான். இதுவே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் வதங்கிருச்சு. இது கூட நம்ம ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் தயிர், நல்லா ஒரு கெட்டி தயிர் நம்ம சேர்த்துட்டு இதோடவே சேர்த்து ஒரு 2-3 வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம மில் மேக்கர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, தண்ணியிலேருந்து பிழிஞ்சு, இதை நம்ம சேர்த்துட்டு நல்லா அந்த மில் மேக்கரில் அந்த மசாலா எல்லாமே நல்லா ஊறணும். அதனால் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மில் மேக்கரை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு, தயிர், தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், உப்பு எல்லாமே சேர்த்து நம்ம மில் மேக்கரில் நல்லா பெசரி வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நம்ம செஞ்சால் இந்த மாதிரி வதக்கி விடணுங்கிற அவசியம் இல்லை. நான் இன்றைக்கி ஊற வைக்கலை, அரை மணி நேரம் டைம் இல்லை எனக்கு. அதனால் நான் புழிஞ்சு எடுத்துகிட்டு டைரெக்டாக இந்த மாதிரி மசாலா நம்ம தாளித்து விட்ட பிறகு அதில் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டாலே அதில் மசாலா ஃபுல்லாக செட் ஆகிடும். இப்போ இதில் நல்லா ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகளை சேர்த்து அதையும் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துடலாம். பாருங்கள், அந்த மசாலா அந்த புதினாவோட இலைகளோட வாசனை எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த டம்ளரில் நான் 1 டம்ளர் அரிசி எடுத்தேன். அதுக்கு நான் 1 டம்ளர் அப்புறம் ஒரு 1/4 டம்ளர் 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம அரிசி 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறதுனால ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும் ஜீரக சம்பா அரிசிக்கு. இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு
நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கான்னு ஒரு கொதி வந்த பிறகு செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு நம்ம அரிசியை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம பிரியாணியில் சேர்த்துடலாம். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அரிசியில். அப்போ தான் தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா குழஞ்ச மாதிரி ஆகிடும், இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் தண்ணியோட அளவு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்த பிறகு நம்ம மூடி போட்டுடலாம். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம மூடி போட்டுட்டு விசில் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 விசில். நான் பெரிய குக்கரில் வச்சுருக்கேன். அதனால் வந்து அரிசி கம்மியாக தான் இருக்குங்கிறதுனால ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டுக்கிறேன். நீங்கள் சின்ன குக்கரில் வைக்கிறீங்க, இல்லை குவான்டிட்டி அதிகமாக வைக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு விசில் விட்டால் போதும். இப்போ விசில் வந்து ப்ரெஷர்லாம் அடங்கி பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்பா, நல்லா கம கமன்னு வாசனையாக சூப்பராக மில்மேக்கர் பிரியாணி பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை வந்து அரிசிலாம் உடஞ்சிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போ இதில் உங்களுக்கு தேவைப்பட்டால் விருப்பப்பட்டால் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். மறுபடியும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக, நல்லா பார்க்கவே ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்டியான மில்மேக்கர் பிரியாணி ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. நல்லா இப்போ சூடாக இருக்கிறதுனால உங்களுக்கு இப்படி இருக்குது. கொஞ்சம் ஆறுனுச்சுன்னா நல்லா பொலன்னு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும், கையில் ஒட்டாமல். பாருங்கள் மில்மேக்கர் எந்த அளவு நல்லா வெந்திருக்குன்னு. நல்லா மட்டன் டேஸ்ட்டில் இருக்கும் இதில் போடுற நம்ம மில்மேக்கரு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் கவுச்சி செய்ய முடியாது, செவ்வாய் வெள்ளி பிரியாணி சாப்பிடணும் போல் இருக்குன்னா நீங்கள் டக்குன்னு இந்த மாதிரி ஒரு மில்மேக்கர் பிரியாணி ரெடி பண்ணி சாப்பிடுங்க. சாப்பிட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. கூடவே சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். தொடர்ந்து இதேமாதிரி உங்களோட சப்போர்ட்டை எனக்கு ரெகுலராக கொடுத்துட்டே இருங்க. மறுபடியும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.